உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெட்மியோட ரெட்மி 9 தான். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைல் இருக்குது. ஒன்று வந்து க்ரீனு, இன்னொன்று ப்ளூ. இந்த ரெண்டையும் நம்ம ஒரே வீடியோவில் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அதோட இந்த மொபைலில் என்னெல்லாம் புதுசாக கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது voicetech சேனல். என்னுடைய நேம் சதீஷ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ரெட்மியோட ரெட்மி 9i. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் மொபைல் தான். வெறும் 8299 ரூபா தான். இது வந்து 4+64 GB வேரியண்ட்டில் இருக்குது. இதை நம்ம இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 4+64 தான். ரெண்டும் வேறு கலர். ஒன்று வந்து க்ரீன், இன்னொன்று ப்ளூ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G25 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நார்மலான ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு ப்ராசஸர் தான் அப்படின்னு சொல்லலாம். இதில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணுவோம். ஃபஸ்ட்டாக வந்து நம்ம ப்ளூ கலரை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளூ ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு இருக்கிற மொபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் தான். இந்த ரெண்டு கலருக்குமே எனக்கு வந்து ப்ளூ கலர் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபோனை பற்றி பார்க்குறப்ப இந்த ஃபோனோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 194 கிராம் தான். பேக் சைடில் யூஸ் பண்ணியிருக்க பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு லோ பட்ஜெட்டு. ஸோ அதனால் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேனல் தான் தர முடியும். சைடில் கொடுத்துருக்க ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தின்னாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து நம்மளுக்கு கிரிப்பாக வந்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. பாக்ஸ்க்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டு பாக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நம்மள எல்லாமே சேமாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நான் வந்து ஒன்றை மட்டும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம் எஜெக்டர் பின் வந்து அவுட் சைடில் கொடுத்துருக்காங்க. இன்சைடில் வந்து மேனுவல் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. அதோட வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ்க்குள்ளே வந்து பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் அடாப்டர் வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் கிடையாது. நார்மலான ஒரு சார்ஜர் அடாப்டர் தான். அதோட வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் வந்து டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து கிடையாதுங்க. ஒன்லி வந்து மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஏறுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு பேக்கப் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் 5000 mAh பேட்டரி இருக்குது. பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நம்ம மொபைலோட ஃபிசிக்கல் ஓரியன்டை பற்றி பார்ப்போம். பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து ஸ்பீக்கர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கிடையாது. ஒன்லி வந்து ப்ரைமரி மைக் மட்டும் தான் இருக்குது. அப்புறம் வந்து ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் பட்டன் அண்டு பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 3.5 mmக்கான ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிம் போடுறதுக்கான ட்ரே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் 2 சிம் கார்டு ப்ளஸ் வந்து மெமரி கார்டு அப்படிங்கிறது போட்டுக்கலாம். மெமரி கார்டு வந்து பார்த்திங்கன்னா 512 GB வரைக்கும் நீங்கள் மெமரி கார்டு அப்படிங்கிறது இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மொபைலை பூட் பண்ணுவோம். பூட் பண்ணிவிட்டு சவுண்ட் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி, டிஸ்பிளே குவாலிட்டி எல்லாத்தையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். மொபைலை நம்ம பூட் பண்ணிட்டோம். இந்த மொபைலோட ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ G25 தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்டோ கோர் ப்ராசஸர் தான். இது வந்து ஒரு 8X கார்டெக்ஸ் A53 கோர்ஸ் வந்து 2 GHz ப்ளஸ் வந்து 1.5 GHzக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிளாக் ஸ்பீடு வந்து அப் டு 650 MHz வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து Android 10 வித் MIயோட 12ஓட யூசர் இன்டர்ஃபேஸோட வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா எப்போதும் போல் பேட்டர்ன், பின், பாஸ்வேர்டு போன்றவை வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் அன்லாக் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த மொபைலோட கேமரா பற்றி பார்ப்போம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா ஒன்று தான் இருக்குது. இது வந்து ஒரு 13 மெகாபிக்சல். எக்ஸாம்பிள் நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்குது கிளாரிட்டி அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா f2.2 அப்ராச்சரில் இருக்குது. இதை வந்து ஒரு LED ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்குது. ஓரளவுக்கு பெட்டரான ஒரு ரிசல்யூஷனில் கிடைக்குது. இந்த கேமராவை யூஸ் பண்ணி நீங்கள் 1080 பிக்சல் 720 பிக்சல் போன்ற வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். டிஸ்பிளேன்னு வரப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6.53 இன்ச் HD+ டிஸ்பிளே தான். ஃபுல் HD+ அப்படிங்கிறது கிடையாது, வெறும் HD+ தான் கொடுத்துருக்காங்க. 1600x720 HD+ ரெசல்யூஷனில் இருக்கனால உங்களுக்கு 720 வரைக்கும் நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் போன்றவை நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்னஸ் வந்து ஒரு 400 நிட்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 20:9 TFT IPS பேனர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மீடியமான பட்ஜெட்டுக்கு மீடியமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த எக்ஸாம்பிள் வீடியோவில் நீங்களே பார்க்கலாம். இந்த மொபைலில் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக விளையாடுறதுக்கு பெட்டராக இருக்கும். மற்றபடி ஒரு PUBG போன்ற கேம்லாம் இதில் விளையாடணுன்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் ஆகுங்க, உங்களால் விளையாட முடியாது. இதுவே வந்து ஒரு நார்மலான ஒரு கம்மியான எம்பியில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக விளையாடலாம். அதுக்கு இந்த மொபைல் பெஸ்ட்டான மொபைல். ஓகே நண்பா, இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ரெட்மியோட 9i பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் பார்த்துருப்பீங்க. இதில் என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இந்த மொபைல் ஒர்த்தாக இருக்கா, எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டும் ஒரு லோ பட்ஜெட்டாக ஒரு பெஸ்ட் ஃபோன் எடுக்கட்டும் அப்படின்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.